Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's Kitchen. நம்ம இன்னைக்கு எலுமிச்சம்பழ சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் ரைஸ் குக்கர் கப்புக்கு உள்ள கப்ல 1/2 கப் அரிசி எடுத்து சாதத்தை இந்த மாதிரி பொலன்னு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு கம்மியா நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பொடி பெருங்காயமா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கடலை நிறைய போட்டா நல்லா இருக்கும். இதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு எலுமிச்சம்பழ சாதம் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பொரிஞ்சு செவந்து வரட்டும். கண்டிப்பாக நீங்கள் பொடியாக தான் நம்ம வந்து பெருங்காயத்தை போடணும். கட்டியாக போட்டுறாதீங்க, இல்லாட்டி கட்டியாக அங்கங்கே நிற்க ஆரம்பிச்சிடும். கடலையும் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து விடலாம். இது கடலையும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூளையும் சேர்த்து இதிலேயே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம தாளிப்பு சாமான் ரெடி ஆயிடுச்சு. இதில் எலுமிச்சம்பழ சாறை சூடாக நீங்கள் ஊற்றக்கூடாது. அதனால் இந்த தாளிப்பை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் ஆற வச்சுருவோம். சூடாக ஊற்றுனா தெரிஞ்சிரும் அப்படிம்பாங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நீங்கள் சூடாக வந்து எலுமிச்சம்பழத்தை தாளிப்பில் ஊற்றுறது. அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சிடலாம். இப்போ அதே இருப்பு சட்டியில் நான் வேக வச்ச சாதத்தை போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து எலுமிச்சம்பழ சாறை இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. ஏற்கனவே நான் சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறனால இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன். இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தில் ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எலுமிச்சம்பழ சாதம் ஒரு 10 நிமிஷத்தில் செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாம் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை சிப்ஸு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பொலன்னு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.